அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பா 4ஆம் திருமுறை ஆளுடை பிள்ளையார் அருண்மாலையில் திருஞான சம்பந்தர் பற்றிய ஆசிரிய விருத்தம். சீரார் சண்பை கவுனியர்த்தம் தெய்வ மரபில் திகழ்விளக்கே, தெவிட்டாது உள்ளத்துள் தித்திக்கும் தேனே, அழியா செல்வமே, காரார் மிடற்று பவளமலைக் கண்ணின் முளைத்த கற்பகமே, கரும்பே கனியே என் 2 கண்ணே, கண்ணீர் கருமணியே, ஏறார் பருவம் 3இல் உமையினிய முளைப்பால் எடுத்தூட்டும் இன்பக் குதலை மொழி குருந்தே, என் ஆருயிருக்கு ஒரு துணையே, பேரார் ஞான சம்பந்த பெருமானே, நின் திருப்புகழை பேசுகின்றோர் மென்மேலும் பெரும் செல்வத்தில் பிறங்குவரே. சீரார் சண்பை கவுனியர்த்தம் அப்படின்னும் போது சிறப்புடைய சீர்காழியின் கவுனியர் கோத்திரத்தில் பிறந்த தெய்வ மரபில் திகழ்கின்ற விளக்காக அப்படின்னு சொல்றாரு. சீரார்னா சிறப்புடைய, சண்பை அப்படின்னும் போது அது சீர்காழியை குறிக்கிது. கவுனியர்னா அந்த கோத்திரம் குலம் சொல்வாங்க இல்லையா, அந்த குலத்துல பிறந்தவர், தெய்வ மரபில் பிறந்த திகழ் விளக்கே அப்படின்னு சொல்றார். அவரு தெவிட்டாத உள்ளத்துள் தித்திக்கும் தேனே, அழியாத செல்வமே, காரார் மிடற்று பவளமலை கண்ணின் அப்படின்னு சொல்லக்கூடிய நஞ்சுண்ட, காரார்னா கருத்து இருக்கக்கூடிய கருமேகம்னு சொல்லலாம், அந்த மாதிரி கழுத்து இருக்கக்கூடிய சிவபெருமானை சிவந்த கண்களுடைய உமையவள் வீற்றிருக்கும் கைலை மலையில் முளைத்த கற்பகமே அப்படின்னு சொல்றார். கற்பகம்னா அனைத்தையும் தரக்கூடிய கற்பக விருட்சம் சொல்வாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே தரக்கூடிய கற்பகம். பவளமலை கண்ணின் முளைத்த கற்பகமே, கரும்பே கனியே என் 2 கண்ணே, கண்ணீர் கருமணியே அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் யார சொல்றாரு அப்படின்னும் போது ஏறார் பருவம் 3ன்னு சொல்றாரு. ஏறார் பருவம் 3இல் அப்படின்னும் போது ஏறார்னா வளரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய 3 வயசுல தானே உமையமல் அந்த அம்மாவுடைய முளைப்பால் குடிக்கிறார் அவரு. அந்த மாதிரி உமையவளுடைய அமுது பாலை உண்ட இன்ப குதலை மொழி குருந்தே அப்படின்னு சொல்றாரு. குழந்தை பருவத்தை தான் குருந்தேன்னு சொல்லக்கூடியதா இருக்கும். அந்த குருந்துன்னு சொல்லும் போது எப்படி சின்னதா கொழுந்து விட்டு வளர்றது குருந்து அப்படின்னு சொல்லும் போது, அவரும் அந்த 3 வயசு குழந்தையா இருக்கும் போதே ஞானப்பால் அருந்தினார் இல்லைங்களா, அதனால இன்பக் குதலை மொழி குருந்தே அப்படின்னு சொல்றாரு. அதுல எப்படி சொல்றாருன்னா, என் ஆருயிருக்கு ஒரு துணையே அப்படின்றாரு. என் இன்னுயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய என் ஆருயிருக்கும் ஒரு துணையே, அவர் ஒருத்தர் தான் துணையா இருக்கிறதா சொல்றார். பேரார் ஞான சம்பந்த பெருமானே அப்படின்னு சொல்லக்கூடிய, பேரார்னா பெருமையுடைய பேராண்மையுடைய ஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லலாம். பேராண்மை மிக்க ஞான சம்பந்த பெருமானே, நின் திருப்புகழை பேசுகின்றோர் மென்மேலும் பெரும் செல்வத்தில் பிறங்குவர்னா பெருமை அடைவர் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் ஞான சம்பந்தருடைய திருப்புகழை சொல்றாங்களோ, முருகப்பெருமானுக்கு திருப்புகழ் உண்டு, ஞான சம்பந்தருக்குமே திருப்புகழை பேசுகின்றோர் மென்மேலும் பொருள் செல்வத்தில், பொருள் செல்வம்னா எப்பேற்பட்ட செல்வம், பெரும் செல்வம், அந்த பெரும் செல்வம் அருட்செல்வமா இருக்கு. அந்த அருட்செல்வம் தான் முக்தியை தரக்கூடியதா இருக்கு. நம்ம செல்வம்னா என்ன சொல்வோம், காசு பணம் அப்படின்னு நினைப்போம். ஆனா இதுல சொல்லியிருக்க வார்த்தை பெரும் செல்வத்தில் பிறங்குவரே, பெருமை அடைவாரே. அப்படி அந்த பெரும் செல்வம் நமக்கு கிடைச்சிட்டுதுன்னா அருட்செல்வம் கிடைச்சா மாதிரி, அந்த அருள் செல்வத்தை வச்சு முக்தி நிலைக்கு நம்மால போக முடியும் அப்படின்றதுதான். அது மாதிரி சொல்லக்கூடிய பாடல்ல சிறப்புடைய சீர்காழியின் கவுனியர் கோத்திரத்தில் தெய்வ மரபில் திகழ்கின்ற விளக்காக, தெவிட்டாத உள்ளத்தில் தித்திக்கும் தேனே, அழியா செல்வமே, நஞ்சுண்ட கருப்பு கழுத்துடைய சிவபெருமானை சிவந்த கண்களை உடைய உமையவள் வீற்றிருக்கும் கைலை மலையில் முளைத்த கற்பகமே,
கரும்பே கனியே என் இரண்டு கண்ணே கண்ணீர் கருமணியே தோற்ற பொலிவுடைய வளரும் பருவம் 3 உமையவளின் முளைப்பால் ஊட்டப் பெற்ற இன்பக் குழந்தையே அழகு மொழி குருந்தே என் ஆருயிருக்கு ஒரு துணையே பேராண்மை மிக்க ஞான சம்பந்த பெருமானே நின் திருப்புகழை பேசுகின்றோர் மென்மேலும் பெரும் செல்வத்தில் பெருமை அடைவாரே. யாரெல்லாம் ஞான சம்பந்தர வள்ளல் பெருமான் குருவா நினைச்சு சொல்லக்கூடிய பாடல் தான் இது. முதல்ல குருன்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட முறையில யாரெல்லாம் நமக்கு வழிகாட்டியா இருக்காங்களோ அந்த குருவனுடைய பெயரை நாம சொல்லும் போது, எல்லாத்துக்குமா குருவா கடவுள் இருக்காரு, ஐயா இருக்காரு, இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வழிகாட்டி இருப்பாங்க. என்னதான் நாம படிச்சு பட்டதாரி ஆயிட்டாலும் நம்ம முதல் வகுப்புல சேரும்போது சொல்லி கொடுத்த அவனா சொல்லி கொடுத்த முதல் வகுப்பு டீச்சரை எந்த காலத்திலையும் நம்ம மறக்க மாட்டோம். அது நம்மையும் அறியாம நம்ம சிந்தனையில இருக்கக்கூடிய செயல் அது. அது போல ஒவ்வொருத்தருமே நமக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய குரு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய புகழை பேசுறது தான் நமக்கு மென்மேலும் புகழை தரக்கூடியது, செல்வத்தை தரக்கூடியது, நல்ல நிலையை தரக்கூடியது. நம்ம யாரையும் இழித்து சொல்ல வேணாம், பழிச்சு சொல்ல வேணாம், ஆனா புகழ்ந்து சொல்லலாம். அடுத்தவரை புகழ புகழ நம்மளுடைய புகழ் தானா இறைவன் சேர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களை வாழ்த்த நாம நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம், நமக்கு வாழ்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்பயுமே யார் ஒருத்தரையுமே புகழணும். திருப்புகழை நின் திருப்புகழை பேசுகின்றோர் மென்மேலும் பெருஞ்செல்வத்தில் பெருமை அடைவாரேன்னு சொல்றார். இதே ஞான சம்பந்தர் பாடல்லையும் 10 பாடல் அவர் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவரே சொல்லியிருப்பார். அவருடைய பாடல் 11வது பாடல்ல முடிக்கும் போது, யாரெல்லாம் இதை சொல்றாங்களோ இதெல்லாம் செல்வத்தில் இருக்கக்கூடியது, செல்வத்தை அடைவர். இந்த பாட்டை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவங்கெல்லாம் செல்வத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞான சம்பந்தர் பாடல்லையே இருக்கு. அப்பேற்பட்ட ஞான சம்பந்தரை 10 பாடலா கொடுத்து 11வது பாடல்ல உன் திருப்புகழை பேசுகின்றோர் மென்மேலும் பெரும் செல்வத்தில் பெருமை அடைவாரின் ஐயாவும் ஆசிரிய விருத்தோன்ற தலைப்புல இந்த பாடலை கொடுத்திருக்காரு. இறையருளுக்கும் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி.